வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ராஜஸ்ரீ. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, மேடவாக்கம் நேர் பொன்மார்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இருக்க 3BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கேன்ல, இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷனுங்க. எலிவேஷன் பாருங்க ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேட்டட் கம்யூனிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க. இதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட மெயின் கேட்டுங்க. மெயின் கேட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட்டாவே கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நான் பார்க்கிங்கோட ஃபுல் ஏரியாவுடைய வியூவும் காமிக்கிறேன், நீங்களே பார்க்குங்க. நல்லா ஃபேஷியஸ் தான் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார் பைக் எல்லாமே தாராளமாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க் பண்ணிக்கலாங்க. பார்க்கிங் அந்த அளவு ஸ்பேசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 24x7 செக்யூரிட்டி சர்வீஸும் வந்துடும். பார்க்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 கிரவுண்டில் பார்க் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டனிங் ஏரியாவும் வருங்க. வீட்டை சுற்றியுமே நமக்கு செட் பேக் வந்துடும். செட் பேக் ஃபுல்லாகவே நமக்கு கார்டனிங் ஏரியாவை வச்சுக்கலாம். ஸோ அந்தளவு நமக்கு ஸ்பேசஸ் தான் கார்டனிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மரம் செடி அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் தான் இந்த கேட்டட் கம்யூனிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது அது எல்லாமே உங்களுக்கே தெரியுங்க. நம்மளோட வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரில் பாருங்கள் நமக்கு சேஃப்டிக்கு கிரில் கீட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி திக் வுட்ல தான் நமக்கு மெயின் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்ல நமக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோமே வந்துருங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால் நல்லா பெருசாகவே இருக்குங்க. லிவிங் கம் டைனிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவு ஹால் ஸ்பேசியஸ் தான் இருக்குது. நான் ஹாலோட ஃபுல் வியூவை உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் ஹால் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குன்னுட்டு. ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடும் விண்டோ வந்துடும். விண்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பெரிய விண்டோ தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் இந்த கேட்டட் கம்யூனிட்டியை பண்ணியிருக்காங்க. வீடுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு நல்லாவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் செல்ஃப் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு வுட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ஃபினிஷிங் பண்ணதால் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் திங்ஸ் கிஃப்ட் ஐட்டம் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்கிறதால நமக்கு அவுட்லுக் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குங்க. ஸ்டேர்கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷ் பாயிண்ட்டுமே வந்துடும், வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே வந்துடும். இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் வாஷிங் மிஷின் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால், கிச்சன், ஒரு பெட்ரூம், அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். வாங்க இப்போ நம்ம கிச்சன் பார்க்கலாம். ஹாலில் இருந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிச்சனுமே பாருங்கள் நமக்கு காம்பேக்ட் சைஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் நமக்கு 2 சைடுமே ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை 2 ஸ்டேஜ் கீழேயுமே பாருங்கள் நமக்கு வுட் ஒர்க் கவர் பண்ணி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பொன்மார் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தண்ணி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டின்னு கிடையாது, பொன்மார் லொக்கேஷனில் நீங்கள் எங்கே ப்ராப்பர்ட்டி பை பண்ணாலும் கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கிச்சனில் பாருங்கள் நமக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே நமக்கு வுட் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்ஸ்லாம் ரொம்ப தாராளமாக வச்சுக்கலாங்க. கிச்சனில் நமக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியா போகிறதுக்கான டோருமே பாருங்கள் நமக்கு வுட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சேஃப்டிக்கு கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வீட்டை சுற்றி நமக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. செட் பேக் ஃபுல்லாகவே நம்ம செடி வச்சுக்கலாம், அந்தளவு ஸ்பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பேக் சைடும் பாருங்கள் நமக்கு ஒரு டேப் பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றியுமே நம்ம சின்ன சின்ன நமக்கு பிடிச்ச செடியெல்லாம் வச்சு நம்ம வீட்டை இன்னும் அழகுபடுத்திக்கலாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு 1 ஏக்கர் ஒரு 1 கிரவுண்டில் நான் பார்க் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இது இப்போ நான் ஸ்க்ரீனில் வியூ பண்ணி காமிக்கிறேன்ல, அதுதான் அந்த பார்க்குங்க. பார்க்லேருந்து செகண்ட் வீடு தான் இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் பார்க்கில் போய் வாக் பண்ணுறதுக்கும் இல்லை குழந்தைங்களை விளையாட வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே நம்ம பார்க் போயிடலாம். நம்ம பார்க்லேருந்து செகண்ட் வீட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இதுதான் நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர்லாம் பாருங்கள் நமக்கு குவாலிட்டியான வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பேக்ட் சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பாருங்கள் நமக்கு 2 சைடும் விண்டோ வந்துடுங்க. விண்டோ எல்லாமே பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு பெரிய பெரிய விண்டோவாக தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பாருங்கள் நமக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக செல்ஃப் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் திங்ஸ்லாம் ரொம்ப தாராளமாக வச்சுக்கலாம். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நீங்கள் திங்ஸ்லாம் ரொம்ப தாராளமாக வச்சுக்கலாம். நமக்கு லேஃப்ட்டுமே வுட் ஒர்க்கில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க. அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ்லாம் பாருங்கள் நமக்கு வுட் டோர் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் ஷவர் வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொன்மாரில் வருங்க. பொன்மார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேடவாக்கம் டு மாம்பாக்கம் மெயின் ரோட்டில் பொன்மார் வருங்க. பொன்மார்
ஜங்ஷன்லேருந்தே ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கேட்டட் கம்யூனிட்டி இருக்குங்க. மேடவாக்கம் சரௌண்டிங்ஸில் நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு 3 BHK பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு வர ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வர ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஸ்டெப்ஸில் போகும்போதுமே பாருங்கள் நமக்கு விண்டோ வந்துடும். விண்டோ எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், வென்டிலேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லாப் ஏரியா கொடுத்துருக்காங்க. லாப் ஏரியாலுமே பாருங்கள் நமக்கு 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்டோ எல்லாமே பெரிய பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பெட்ரூம் வந்துடும். 2 பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. லாப் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனி வந்துடும். அந்த பால்கனி போகிறதுக்கான டோருமே பாருங்கள் நமக்கு உட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சேஃப்டிக்கு கிரில் கேட்மே போட்டு கொடுத்துருக்காங்க. பால்கனியும் பாருங்கள் நல்ல பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், பார்க்லேருந்து செகண்ட் வீடு தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் வியூ பண்ணி கிளியராக காமிக்கிற பாருங்க, அதுதான் நமக்கு பார்க்லேருந்து நமக்கு அப்படியே செகண்ட் வீடு அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேட்டட் கம்யூனிட்டி ரொம்ப அழகாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லார் வீட்லேயும் மரம் செடி அப்படின்னு சின்ன சின்னதாக வச்சு ரொம்ப ஒரு அழகான என்விரான்மெண்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் சப்போஸ் சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோங்க. லொக்கேஷன் பிடிச்சிருந்தா வீடு பிடிச்சிருக்கோம், வீடு பிடிச்சிருந்தா லொக்கேஷன் பிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு இதில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் தான் நமக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய ரூமாகவே கொடுத்துருக்காங்க. நான் பெட்ரூமோட ஃபுல் வியூவும் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடுமே விண்டோ வந்துடும். விண்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விண்டோவாக தான் இருக்குங்க. ஃபுல் வியூ காமிச்சிட்டு இருக்கேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவு மாஸ்டர் பெட்ரூம் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்கன்னுட்டு. விண்டோ பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு பெரிய பெரிய விண்டோவாகவே கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அந்த பால்கனி போகிறதுக்கான டோர்மே பாருங்கள் உட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சேஃப்டிக்கு கிரில் கேட்மே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு லாப் ஏரியாவில் ஒரு பால்கனி வந்துடும், மாஸ்டர் பெட்ரூம்லேயும் ஒரு பால்கனி வந்துருங்க. பால்கனிலாம் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய பெரிய பால்கனியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே ரொம்ப ப்ராப்பராக இருக்குங்க. இந்த வீட்டை நீங்கள் சைட் விசிட் வந்து பண்ணணும்னு நினச்சிக்கலாம், ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் எக்ஸிக்யூட்டிவ் அரேஞ்ச் பண்ணுறேன், அவங்க உங்களுக்கு சைட் காமிப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 1440 ஸ்கொயர் ஃபீட்லையும் பில்டப் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1908 ஸ்கொயர் ஃபீட்க்கு பில்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நமக்கு 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 99 lakhs கோட் பண்ணுறோங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த பெட்ரூமே நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுவாங்க. அட்டாச் பாத்ரூம் டோர்லாம் பாருங்கள் உட் டோர் தான் வரும். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக 3 பெட்ரூம் 3 ரெஸ்ட் ரூம் 2 பால்கனி வந்துடும். நமக்கு ரெஸ்ட் ரூம் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே உட் டோர் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிவிசி டோர் யூஸ் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் உட் டோர் தாங்க. இதான் நமக்கு தேர்ட் பெட்ரூம்ங்க. தேர்ட் பெட்ரூம் டோருமே பாருங்கள் குவாலிட்டியான சேம் உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நமக்கு காம்பேக்ட் சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சேம் இந்த பெட்ரூம்லேயே நமக்கு 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்டோ எல்லாமே பெரிய பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பாருங்கள் நமக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக செல்ஃப் ஸ்லாப் வந்துடும். இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூவாக பாருங்கள். இந்த பெட்ரூமே பாருங்கள் நமக்கு செல்ஃப் ஸ்லாப்லாம் வந்துடும். நீங்கள் திங்ஸ்லாம் ரொம்ப தாராளமாக வச்சுக்கலாங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூம். சேம் இந்த பெட்ரூம்லேயே நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட்லாம் வந்திருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பொன்மார் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் மேடவாக்கம், பொன்மார், மாம்பாக்கம் இந்த சரௌண்டிங்ஸில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு வில்லா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 1440 ஸ்கொயர் ஃபீட்லையும் பில்டப் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1908 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நமக்கு ஒரு 9 இயர்ஸ் ஆகுதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 99 lakhs கோட் பண்ணுறோங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். வாங்க இப்போ நம்ம டெராஸ் போய் பார்க்கலாம். டெராஸ் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு சேஃப்டிக்கு கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு உட் டோருமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் லோன் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 75%லேருந்து 80% இருக்கும். டாப் லீடிங் பேங்க்கில் நீங்கள் லோனுமே மூவ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை சேல் பண்ணணும் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சரௌண்டிங்ஸில் யாராவது ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.